Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உதிக்கிற தண்ணியை ஊத்துனா நீ சாக மாட்டடி, உடம்பு தான் புண்ணாகும். ஆனா உன்னை ஸ்ட்ரெயிட்டா நேரம் பார்த்து மேல அனுப்பணும். அதுக்கு தாண்டி நான் வந்திருக்கேன். அது வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும்ல, அதுக்கு தாண்டி காப்பாத்தினேன். உன் உயிர் என் கையால தாண்டி போகணும். என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எதுக்கு நன்றி எல்லாம் சொல்ற? நீ என் பொண்ணு மாதிரிமா. உங்க பேரு லக்ஷ்மின்னு தானே சொன்னீங்க? ஆமாம்மா. எங்க அம்மா பேரும் லக்ஷ்மி தான். ஓ, உங்க பேரை சொன்னதும் எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஓ அப்படியா? கவலைப்படாதம்மா. உன் அம்மா உன் கூட துணைக்கு இருந்தா உன்னை எப்படி பாத்துப்பாங்களோ நான் அப்படி பாத்துக்கிறேன். சரிம்மா, வாங்கம்மா போலாம். உன்னை நான் பாதுகாக்கணுமா? இனிமே என்னால தாண்டி உனக்கு ஆபத்தே இருக்கு. வா அஞ்சலி, உட்காரு வா. சார் போஸ்ட் போஸ்ட் வந்திருக்க? கார்த்திக் நீங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி. என்னது? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க மேடம். கொடுங்க. தேங்க்யூ மேடம். என்னது கோர்ட் நோட்டீஸ் மாதிரி இருக்கு? ஐயோ, கௌதம் சொன்ன மாதிரியே நான் கர்ப்பம் இல்ல. அப்படி இருந்தா டெஸ்ட் எடுத்து நிரூபிக்கணும்னு கேஸ் போட்டானே. இத கார்த்திக் நம்பிட்டானா அவ்வளவுதான். என்ன பண்றது? ரைட், டிராமாவை போட்டுருவோம். கார்த்திக் கார்த்திக், உங்க அண்ணன் பண்ண அநியாயத்தை பாருங்க கார்த்திக். என்ன அஞ்சலி, என்ன விஷயம்? நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் பொய்ன்னு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. என்னது? என்ன சொல்ற நீ? இத படிச்சு பாருங்க. ஆமா அஞ்சலி, உன் வயித்துல குழந்தை இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணணும்னு கோர்ட்ல கேட்டிருக்காங்க. ஏன் அஞ்சலி அவர் இப்படி பண்றாரு? நான் இலக்கிய மேல கேஸ் போட்டேன்ல, அதுக்கு என்ன அவமானப்படுத்தி பழி வாங்குறதுக்காக என் மேல கேஸ் போட்டிருக்காரு கார்த்திக். தான் பொண்டாட்டி அசிங்கப்பட்ட மாதிரி தன் தம்பி பொண்டாட்டியையும் அசிங்கப்படுத்தி மன உளைச்சலை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு. என் அண்ணன் ஏன் இவ்வளவு கேவலமா யோசிக்கிறாரு? இந்த வீட்டோட வாரிசுன்னு கூட பார்க்காம இப்படியா போய் கேஸ் போடுவாரு? மனுஷனா இவர்? அறிவு கிட்டவனே, போய் கேஸ் இல்லடா, கௌதம் போட்டதுதான் உண்மையான கேஸ். அவன் விவரம் தெரிஞ்சுதான் கேஸ் போட்டிருக்கான். கார்த்திக், என் வயித்துல 2 குழந்தைங்க இருக்குன்னு 3 டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா புருஷனை பொண்டாட்டியும் என் கர்ப்பத்தை சந்தேகப்படுறாங்க. அஞ்சலி அழாத, நீ ஏன் கண் கலங்கிட்டு இருக்க? வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி அழக்கூடாது. இங்க பாரு, அவங்க சந்தேகப்பட்டா கர்ப்பம் இல்லைன்னு ஆயிடுமா? எவ்வளவு பொறாம இருந்தா உன் மேல இப்படி ஒரு கேஸ் போடுவாரு? எங்க அன்னைக்கு தண்டனை கிடைச்சிருமோன்னு பயந்து கேஸ திசை திருப்பறதுக்காக தான் அண்ணன் இப்படி பண்ணிருக்காரு. ஏய் அஞ்சலி, விடு. கேஸ் போட்டா போடட்டுமே. உன் வயித்தை டெஸ்ட் பண்ணணும்னா பண்ணிட்டு போட்டோம்.
நீதான் கர்ப்பமா இருக்கியே, நமக்கு என்ன கவலை? என் செல்ல ரெட்ட பாப்பாக்களா, நீங்க உள்ள இருக்கிறது பொய்யாம். உங்க பெரியப்பாவே உங்க மேல சந்தேகப்பட்டு கேஸ் போட்டிருக்காரு. நீங்க சீக்கிரமே பிறந்து அவங்க முகத்துல கரிய பூசுங்க, சரியா? கார்த்திக், என்ன அஞ்சலி? என்னால தாங்க முடியல கார்த்திக். ஏன் இப்படி எல்லாம் ஏய், பண்றாங்க? சரி சரி விடு, நான் தான் இருக்கேன்ல. ஏன் அழற? கோர்ட்ல பாத்துக்கலாம். கோர்ட்டுக்கு போனா என்ன டெஸ்ட் பண்றதுக்கு ஆர்டர் போட்டுருவாங்கடா மடையா. ஐயோ, இதை எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலையே. கடவுளே, கோர்ட்ல இன்னைக்கு கேஸ் ஆரம்பிக்க போகுது. நீதான் எல்லாமே நல்லபடியா முடிக்கணும். கடவுளே, இலக்கியா எந்த தப்பும் பண்ணல. அவ மேல வீண் பழி சுமத்தின அந்த அஞ்சலி இந்த கேஸ்ல தோக்கணும். எந்த தப்பும் பண்ணாத இலக்கியா ஜெயில இருந்து வெளியில வந்துடணும். அதுக்கு நீதான்ப்பா வழி காட்டணும். நீதான் வழி காட்டணும். ஜெயில இருந்து இலக்கியாவை கூட்டிட்டு வண்டி கிளம்பிடுச்சுன்னு வார்டன் சொன்னாங்க. இன்னும் காணுமே. வக்கீல் வேற இன்னும் வரலையே. சொல்லு ஜானு. கௌதம், இலக்கியாவை வெளியில விட்டுட்டாங்களா? என்னப்பா ஆச்சு சொல்லு. இன்னும் விசாரணையே ஸ்டார்ட் ஆகல ஜானு, அதுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிட்டேன். என்னப்பா பண்றது? எனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை. அங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. தீப்பட்ட புழு மாதிரி துடிச்சிட்டு இருக்கேன் இங்க. ஆமா, இலக்கியா இங்க இன்னும் கோர்ட்டுக்கு வரல ஜானு. அவ வரலையா? கௌதம், அவ பாவம்பா. அவ இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மருமகடா. அவளுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடந்தா அது நம்ம குடும்பத்துக்கே கெட்டது நடந்த மாதிரி. அவளை எப்படியாவது காப்பாத்தணும். என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல. அவளை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்திருப்பா. இந்த பாரு ஜானு, நீ கவலைப்படாத. நிச்சயமா இலக்கியா நிரபராதியா வெளியில வருவா. நம்ம வக்கீல் கூட இலக்கியாவை ரிலீஸ் பண்ணிடலாம் நம்பிக்கையா சொன்னாரு. அப்படியா? ஆமா ஜானு, அவர் ரொம்ப பெரிய வக்கீல் ஜானு. நல்ல ஆர்குமெண்ட் செஞ்சு இலக்கியாவை காப்பாத்துவாரு. நீ ஒன்னும் வருத்தப்படாத. வருத்தப்படாம எப்படிப்பா இருக்க முடியும்? அவ என் மருமக. அவளை குற்றவாளி கூண்டுல நிக்கிறத பார்க்க முடியாம தான் நான் கோர்ட்டுக்கே வரல. அவளுக்காக நான் வீட்ல பூஜை பண்ணிட்டு இருக்கேன்பா. அவ நிரபராதின்னு சொல்லி அவளை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணும்பா. அது எனக்கு போதும். ஷோ, நான் அதை பாத்துக்கிறேன் ஜானு, நீ கவலைப்படாத. சரி ஜானு, நான் அப்புறமா பேசுறேன். சரிப்பா, சரி. இலக்கியா, கௌதம், இலக்கியா, கௌதம், இலக்கியா. எப்படி இருக்கு? ஹலோ, என்ன ஆகுது? விசாரிக்கிறதுக்கு இது என்ன உங்க மாமியார் வீடா? தள்ளி போங்க. மேடம், கான்ஸ்டபிள், ப்ளீஸ் மேடம், நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். கூட்டிட்டு வாங்க. வாங்க. விடுங்க மேடம். அட, வாமா. கூப்பிட்டு வாங்க. வாமா. கௌதம், ஏய், இலக்கியா, மேடம், கௌதம், இலக்கியா, கௌதம், வாமா. இலக்கியா, நீ ஒண்ணும் கவலைப்படாத இலக்கியா. நான் இருக்கேன், உனக்கு நான் இருக்கேன். இன்னைக்கு உன்னை நான் வெளியில கூட்டிட்டு வருவேன். மா, இலக்கியா, இங்க வாமா. தைரியமா போ, உனக்கு ஒண்ணும் ஆகாது. இலக்கியாவே கூட்டிட்டு வந்துட்டாங்க. நம்ம லாயர் இன்னும் காணுமே. போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்க போயிருப்பாரு?
நம்ம குழந்தைங்க மேல சந்தேகப்பட்டு கேஸை போட்டுட்டு நிக்கிறத பாரு. இவர் அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கே கூச்சமா இருக்கு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இப்பவே அவர் சட்டையை பிடிச்சு வாயா எந்த டாக்டர் வச்சாவது அஞ்சலி செக் பண்ணிக்கோன்னு சொல்லணும் போல இருக்கு. சொல்லணும். ஐயோ அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. இலக்கியாவுக்கு தண்டனை கிடைக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். வாங்க போலாம். சரி வா. வேணும்னு எங்களை அவமானப்படுத்துறதுக்காக அஞ்சலி கர்ப்பம் இல்லைன்னு பொய் கேஸ் போடுறியா? டேய், நான் எதுக்குடா பொய் கேஸ் போடணும்? அதானடா உண்மை. இங்க பாரு, இனிமே அஞ்சலிய பத்தி தப்பா பேசுன இவ வயித்த பார்த்தாலே யாரா இருந்தாலும் கர்ப்பம்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஒரு அண்ணன் நடந்துகிட்டு இப்படி கேவலமா நடந்துக்கிற. ச்சே, வா அஞ்சலி. போ அஞ்சலி போ. நான் கொடுத்த 24 மணி நேரம் கெடுவையும் மீறி தைரியமா கோர்ட்டுக்கு வந்திருக்கல. இன்னைக்கே உன் வேஷத்தை கலைச்சு இலக்கியாவை வெளியில கொண்டு வரேன். ச்சே. எல்லாரும் வந்துட்டாங்க, விசாரணையும் ஆரம்பிக்க போகுது. ஆனா இந்த லாயரை இன்னும் காணுமே. கோர்ட்ல இன்னைக்கு விசாரணைக்கு முதல்ல நம்ம கேஸை தான் எடுக்க போறாங்க. வக்கீல் இல்லைன்னா எப்படி? டைம் வேற ஆகிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் கால் பண்ணி பாப்போம். கேரி ஆன் சார், கேரி ஆன். ஃபீல் ஃப்ரீ. இந்த பாட்டில் உங்களுக்கு தான். சார், இங்க பாருங்க சார், இவன் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் சார். என்ன சார் பண்ணலாம்? அவன் கிடக்குறான், நீங்க குடிங்க. போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது என்ன பண்றது? திரும்ப கால் பண்ணுவோம். எப்படி சார் இருக்கு? சூப்பர் சார். இந்தாங்க. எப்படி? சார், எங்க சார் பிடிச்சிங்க இந்த சரக்க? சூப்பரா இருக்கு சார். நீங்க கௌதம் கேஸ்ல ஆஜராகாம இருந்தா இதை விட காஸ்ட்லியான சரக்க கிரேடா நான் உங்க வீட்டுல இறக்குறேன். இனிமே நான் எப்படி சார் கௌதமுக்கு வக்கீலா இருப்பேன்? போன் எடுக்கலன்னா கௌதம் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருப்பான் சார். சார், நான் எடுத்து என் முடிவை சொல்லட்டுமா சார்? நோ 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 நோ. அந்த கௌதம் போன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க அட்டெண்டே பண்ணக்கூடாது, சுவிட்ச் ஆஃபும் பண்ணக்கூடாது. வக்கீல் வருவாரா வரமாட்டாரான்னு கௌதமும் இலக்கியாவும் புலம்பணும், தவிக்கணும், என்ன செய்யறதுன்னு முழிக்கணும். அந்த டென்ஷன்லயே அவங்க கேஸ்ல தோக்கணும். இதுதான் எனக்கு வேணும். ஓகே சார். ஒருவேளை டிரைவிங்ல இருப்பாரோ? போனையும் எடுக்க மாட்டேங்கிறாரு. திரும்பவும் கால் பண்ணி பார்ப்போம். என்ன கௌதம், இலக்கியாவை காப்பாத்த துடிக்கிறியா? அது நான் இருக்கிற வரைக்கும் முடியாதுடா ராசா. அவ 7 வருஷம் ஜெயில கிடக்கணும். நீ அதை நினைச்சுக்கிட்டே எந்த பிசினஸையும் செய்யாம தோக்கணும்.
அப்பதான் நானே வாழ்நாள் பூரா பிசினஸ்ல நம்பர் 1 இருப்பேன். கோர்ட் இன்னைக்கு விசாரணைக்கு முதல்ல நம்ம கேஸ தான் எடுக்க போறாங்க. வக்கீல் இல்லைன்னா எப்படி? எங்க போய் தொலைஞ்சாரு? இப்ப என்ன பண்ண? வக்கீல் இல்லாம இப்ப எப்படி கேஸ் ஆரம்பிக்கிறது? முதல் நாளே சொதப்புதே. நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாரு. யோ சீக்கிரம் வாயா, ஜட்ஜி வர நேரம் ஆயிடுச்சு. போனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். போலாம் சார். வா. இலக்கியா, கௌதம், என்ன கௌதம், நம்ம வக்கீல காணோம். அவர் இன்னும் வரல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ, என்ன சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துல ஜட்ஜ் மேடம் வந்துருவாங்க. வக்கீல் இல்லாம எப்படி கௌதம்? அதான் இப்ப எனக்கும் ஒன்னும் புரியல. எனக்கு அஞ்சலியோட கர்ப்பம் போலின்னு நிரூபிச்சு உன்னை ரிலீஸ் பண்ணிரலாம்னு நினைச்சேன். ஆனா வக்கீல் சொதப்பிட்டாரு. சார், நீங்க இங்க நிக்க கூடாது. அங்க போங்க. கான்ஸ்டபிள் அனுப்புங்க அவரை. சார், அங்க போய் உட்காருங்க சார். நீ கவலைப்படாத. உட்காருங்க. இலக்கியா, 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 இலக்கியா. மா போமா. எஸ், ப்ரொசீட். யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் இருக்கிற இந்த இலக்கியா பெண்கள் இனத்திற்கே அவமானத்தை தேடித்தரும் ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால மற்றவங்களுக்கும் குழந்தை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு ரெட்ட குழந்தைகளை வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கிற அவங்களோட கொழுந்தனார் மனைவியான எனது கட்சிக்காரர் அஞ்சலியோட கருவை கலைக்க சதி செஞ்சிருக்காங்க. இல்ல மேடம், இவர் சொல்றதெல்லாம் போய் மேடம். ஆர்டர், ஆர்டர். இந்த மாதிரி தேவையில்லாம பேசக்கூடாது. ப்ரொசீட். சம்பவத்தன்னைக்கு கோயிலுக்கு போன எனது கட்சிக்காரர் அஞ்சலிக்கு இந்த இலக்கியா இளநீர்ல கர்ப்பத்தை கலைக்கிற மருந்த கலந்து கொடுத்திருக்காங்க. அத குடிச்சிட்டு அஞ்சலி அங்கேயே மயங்கி விழுந்திருக்காங்க. நல்ல வேளை அஞ்சலியோட கணவர் கார்த்திக் அவங்கள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு கொடிய செயலை செய்து 2 உயிர்களை கொல்ல முயற்சி பண்ண இலக்கியாவுக்கு ஆயுள் தண்டனை தரணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் தன் வாதத்தை வைக்கலாம். கௌதம், இலக்கியா, உங்க வக்கீல் எங்க? அது வந்து அது வந்து மேடம். யுவர் ஆனர், இன்னொரு பெண்ணோட கருவை கலைக்க நினைச்சது பாவ செயல்னு எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு புரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவர் கோர்ட்டுக்கே வராம இந்த கேஸ்ல இருந்து பின்வாங்கிட்டார்னு நினைக்கிறேன். மேடம், இல்ல மேடம், அவரு வரேன்னு சொன்னாரு.
ஆனா ஏன் வரலன்னு தெரியல. நீங்க யாரு? நான் இலக்கியாவோட ஹஸ்பண்ட் கௌதம். மிஸ்டர் கௌதம், இயரிங்க வச்சுக்கிட்டு வக்கீல் வராம இருந்தா எப்படி? சாரி மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா வக்கீல் வந்துருவாரு. அப்படியெல்லாம் யாருக்காகவும் கோர்ட் வெயிட் பண்ணாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.